எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டிஃப்ரெண்ட் டாபிக் பற்றி பேசுவோம். நம்ம ஃபினான்ஸில் படித்து நம்ம ஒருத்தவங்க ஒரு அட்வைஸ் கேட்டாங்க. என்னடா நம்மள்ட்டெல்லாம் அட்வைஸ் கேட்குறாங்களே, சரி நம்ம சொல்லுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஓகே, ஃப்ரெண்டு ஒருத்தர் 60,000 சம்பளம் வாங்குறாரு. வீடு வாங்கணும், எனக்கு வீடு வாங்குறதா மாதிரி ஐடியா இருக்குது. ப்ளஸ் எனக்கு வந்து கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். அவங்க ஒய்ஃப் 2 பேரும் சேர்த்து மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வீடு வாங்கணுன்ட்டு என்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் இதில் இருக்கோம். பட் நம்மளோட நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஃபேக்ட் என்ன இருக்குது, அவங்களால என்ன பண்ண முடியும் கேட்கும்போது நம்ம காமனாக எல்லாருக்கும் அது ஒரு பொருந்தும். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சேலரி வாங்குறீங்கன்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இஎம்ஐக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவிங்க்கு ஈஸியாக இருக்கும், இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் சேலரி வாங்குறீங்கன்னு வச்சுங்க, காமனாக 2 பேர் சேர்த்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு அமௌண்ட், எக்ஸாம்பிள் ஒரு 20% மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வைக்கணும். அதே மாதிரி 10% வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், மந்த்லி உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கோ ஒரு 10% வச்சுக்கிங்க. ஸோ அது இல்லாமல் 20% வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷன் ஒரு 20% வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப் ஏதாச்சும் இயர்லி ட்ரிப்ஸ் இந்த மாதிரி போக போகிறீங்கன்னா ஒரு 10% வச்சுக்கிங்க. மிச்சம் 40%ல் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஹேண்டில் வந்து 10% வச்சுக்கிங்க. 30% இதான் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கே போகணும். ஒரு வீடு வாங்குறீங்களோ, ஒரு லோன் வாங்குறீங்களோ, அந்த திங்ஸுக்கு அப்போ தான் போகணும். இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா 30%னா, இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கனாலே இதுவே ஒரு 70% உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் கேஷ் ஃப்ளோவும் உங்களுக்கு இருக்கும், சில்ட்ரன்ஸோட சேவிங்ஸும் உங்களுக்கு இருக்கும், மெடிக்கலும் இருக்கும், டெய்லி எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போகணுன்னா இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அப்போனா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 30,000 தான் உங்களால் வந்து அந்த இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியும், எந்த இஷ்யூ இல்லாமல். சரியா? ஸோ 30,000த்துக்கு நீங்கள் ஒரு லேண்டு வாங்கணுன்னா நீங்கள் எவ்வளோ வந்து அந்த ஒரு 1 லட்சம், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 80 லட்ச ரூபா நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, அது வெளியில் வரும்போது கண்டிப்பாக ஒரு 80 லட்சம்னு ஒரு 90 லட்சம் வந்துடும். 90 லட்சத்துக்கு நீங்கள் போய் அந்த அப்பார்ட்மெண்ட் இல்லை சம்திங் ஒரு இது வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம 90 லட்சம் நம்ம கையில் 90 லட்சம் நம்ம இருக்காது. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் நம்ம வந்து நம்மளால் இது பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 லட்சம் நம்ம கடன் வாங்குவோம். ஸோ ஒரு 50 லட்சம் நம்ம கடன் வாங்குகிறோம், ஒரு 20 வருஷம் நம்ம வந்து அந்த கடனை வந்து பேர் பண்ணணுன்னா நம்மளோட மந்த்லி நம்மளோட இஎம்ஐ எவ்வளோ இருக்குன்னா ஆவரேஜாக ஒரு 62,000 இருக்கும். சரியா? ஸோ நம்மளோட பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா 30,000. ஸோ நம்ம வந்து 62,000 நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, இதை பார்க்கணும். இல்லை நம்ம இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணோம், நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வந்து அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணால் நம்மளால் கம்மி பண்ண முடியும், அந்த மாதிரி பிளான் இருந்தால் ஸோ அமௌண்ட்டை கம்மி பண்ணிங்கன்னா மினிமம் தான் கம்மியாகும். ஸோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கம்மியாகுமா, அது வராது. இப்போ எக்ஸாம்பிள் ஆவரேஜாக ஹோம் லோன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8.9 வச்சுக்கிங்க மேக்ஸிமம். அப்படி பண்ணாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 62,000 மினிமமாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ 62,000 நீங்கள் கொடுக்கணுன்னா உங்களோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 62% வந்து அதில் போயிடுது. ஸோ வந்து 40% தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க, ஒரு ஹவுஸ் லோன் வாங்குறீங்கன்னா உங்களோட 50% மேலே அதை தாண்ட வைக்காதீங்க. மோஸ்ட்லி 40% to 50 கொஞ்சம் பேர் பண்ணலாம், 50% மேலே தாண்ட வைக்காதீங்க. ஏன்னா வந்து திடீர்னு உங்களுக்கு வேலை இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இதை பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு வீடு வாங்க போகிறீங்களா, ஸோ உங்களுக்கே அந்த மைண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ எல்லோரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கணும், எல்லோரும் வீடு கட்டுறாங்க நம்மளும் கட்டணும், அந்த மென்டாலிட்டி வராதுங்க. ஸோ கையில் ஒரு 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 நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா, ஒரு 1 crore பிளான் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 25 lakhs ஆச்சு கண்டிப்பாக கையில் இருக்கணும். 75 lakhsக்கு நீங்கள் லோன் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கு முடியும் உங்களால். ஸோ எப்போவுமே ஒரு பிளான் பண்ணும்போது ஹை பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்டே வந்து 4+1
ஸோ ஒரு 5 மடங்கில் நம்ம பண்ண போது 1 மடங்கு நம்மளோட பணம் வந்து கையில் இருக்கணும். 4 மடங்கு நம்ம லோன் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் 1,00,000 ஒரு ஒரு 1 கோடிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா 20 லட்சம் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் இறங்குங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அதை வந்து கடன் எவ்ரி மந்த் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நான் இஎம்ஐ கட்டுறேன். ஸோ அந்த இஎம்ஐ கட்டி அதை முடித்து இப்போ திருப்பி இஎம்ஐயில் இருக்க, நீ இஎம்ஐயில் இருக்க நீ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஸோ என்னோட உழைப்பு நான் சம்பாதிக்கிறேன், பட் அந்த காசை நான் எடுத்துகிட்டு போக முடியல. இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ நீங்கள் சம்பாதிச்சு அந்த பணத்தை அப்படியே பேங்க்காரங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், என் சம்பளம் என் செலவுக்கு நான் செலவு பண்ணணும். ஸோ இதுதான் நான் விரும்புகிறேன். அதனால் எப்போவுமே இதை மைண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஹோம் லோன் நீங்கள் எப்படி போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க, ரெண்ட்டுன்னு ஒரு எவ்வளோ மேக்ஸிமம் ரெண்ட்டு வந்து ஒரு 15,000 to 20,000 கொடுப்பீங்கன்னா மீதி 40,000 உங்கள் பர்சனல் அமௌண்ட் வந்து நீங்கள் பேர் பண்ணணும். ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணிவிட்டு வீடு வாங்குங்க. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், லைஃப் நல்லா போகும், பிரச்சனை இல்லாமல் போகும். ஓகேவா? ஸோ நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து இந்த ஹோம் லோன் போனவங்களுக்கு எவ்வளோ 20 இயர்ஸ்க்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வரும், அதே மாதிரி ரெண்ட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வரும் கிளியராக உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.